எழுத்தாளர் பாதசாரி எழுதிய இலைகள் சிரித்தன. கடைசி வரியும் முடிந்தது. புத்தகத்தை மூடி நெஞ்சு மீது வைத்துக் கொண்டேன். கழுத்தை சற்றே எம்பி தலையணியை சரித்து கிடையாக்கி அப்படியே கண்மூடி கிடந்தேன். எந்த ஒரு புத்தகமே அது எவ்வளவு நல்லதாயினும் வாசிப்பு முடிந்தவுடன் ஒரு இனம் புரியாத பள்ளத்தை உணரச் செய்கிறது. வெறுமை என்று கூட சொல்லலாம். எதிர்மறை அர்த்தத்தினாலான வெறுமை அல்ல. சும்மா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்து விடைபெற்று செல்லும் ஒரு ரயிலில் முதுகை பார்த்துவிட்டு பின் திரும்பவே உணர்வுந்தாமல் பாதங்கள் நிற்குமே, அப்போது போலான வெறுமை என்றும் சொல்லலாம். பெரும்பாலும் நல்ல நாவல்களை வாசிக்கும்போது இது தீவிரமாக உணரப்படுகிறது. மிகுந்த மன அவசியமூட்டிய வாசிப்பு விட்டிருந்ததால் அந்த வெறுமையின் அமைதி நீண்டு கண் திறக்காமல் விழித்து கிடப்பேன். கண் திறந்தேன். டியூப் வெளிச்சம் அறைக்குள் ஒரு கனத்த தன்மையை உணர்த்தியது. அமைதி நீண்டு இருந்திருக்கிறது. பாஞ்சாலையின் இயந்திர சத்தமா அல்லது எங்கோ ரயில் போகும் ஓசையா என்று அவதானிக்க முடியவில்லை. பல இரவுகளாக முயன்றும் இதில் எது என்ற குழப்பத்திற்கு விடையை காதாலும் சரி மனக்காதாலும் சரி உணர முடியவதில்லை. ஊரே உறங்கும்போது படுக்கையில் நான் மட்டும் தனித்திருந்து எழுதவோ படிக்கவோ செய்வதுதான் எனக்கு வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை தருவதில் முதன்மையானது. இரவில் ஒவ்வொரு ஜனத்தையும் மனம் நக்கி நக்கி கழிக்கிறது. திண்ணையில் படுத்திருக்கும் அன்பான அப்பாவின் நோய் பற்றி கவலை கூட குறுக்கிடாமல் ஒரு லயிப்பு, சுகம். இரவுதான் எனக்கு நண்பன், தத்துவம், வழிகாட்டி எல்லாம். நான் தற்கொலை செய்து கொள்ளாமல் தடுக்கும் காரணங்களில் இரண்டாவது காரணமே இந்த வெறும் இரவுதான். என் கெட்ட பழக்கங்கள் சிலவற்றை, பழக்கங்கள் அனைத்துமே கெட்டவை என்றொரு குரல், ஒழித்து கட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் அல்லது சபதம் எடுத்துக்கொள்ள போதிய தைரியத்தை தருவது இந்த என் வழிகாட்டி இரவுதான். மறுகன்னத்தை காட்டுவதும் கூட இரவில் மட்டும்தான் எனக்கு சாத்தியம். ஏதோ ஒரு மில்லில் 2 மணி அடிக்கிறது. மூத்திரம் அடித்துவிட்டு வந்து லைட் அணைத்து படிக்கலாம். வருகிறதோ இல்லையோ, தினமும் தூங்கும் முன் ஒரு முறை மூத்திரம் என மனசில் முட்டியே தான் தீரும். இந்த பழக்கத்தை முதலில் ஒழித்து தீர வேண்டும். ஓசையான பூச்சிகள் மட்டுமே, நாய்க்குரைப்புகள் இல்லை. ஊருக்குள் நாய்கள் குறைந்து விட்டன. ஒளிபரப்பு நேரத்திற்கு ஓரிரு வினாடிகள் முன்பே ரேடியோவை இயக்கிவிட்டால் கேட்குமே, அதுபோல ஒரு மெலிதான ரீங்காரம் நீருக்கடியிலிருந்து கேட்பது போல என் உட்காதுகளில். இது பட்டெனத்தானே நிற்கும் வினாடிகளில் பேரானந்தமாக இருக்கும். இதை கவனித்தலும் சிலபோது பின்னிரவுகளில் எனக்கு ஒரு விளையாட்டு. விளையாட்டை நிறுத்திவிட்டு கதவை திறந்து வெளியில் திண்ணையில் செருப்பை தேடினேன். ரப்பர் செருப்பு. அப்பாவின் நீல நிற ரப்பர் செருப்பு. இல்லை, திண்ணை கதவு உட்பக்கம் தாளிடப்படாமல் இருந்தது. கட்டிலை பார்த்தேன். வலைக்குள் அப்பாவை உணர முடியவில்லை. திகைப்போடு வேகமாக திண்ணை லைட் சுவிட்சை தடவி தட்டினேன். பரிதாப மஞ்சளில் வெளிச்சம். கட்டிலை பார்த்தேன். வலைக்குள் அப்பா இல்லை. போர்வையும் இல்லையே. வேகமாக என் செருப்பை போட்டுக்கொண்டு இறங்கி வாசல் கடந்து டாய்லெட் முன் நின்று பார்த்தேன். தை குளிர். உடல் முழுக்க இறங்கும் பேரமைதியின் தன்மை. இலை அசைவுகள் என்று வேப்பங்காற்று. நிறைய நிறைய நட்சத்திரங்கள். பக்கத்து வீட்டு கவுண்டர் குரட்டையில் குளறி கொண்டிருக்கும் ஒளி ஒன்றுதான் சுற்றிலும் மனிதர் வசிப்பிடங்கள் என்றதற்கான ஒரே சாட்சி. எனக்கு எண்ணின் சாட்சி. அப்பா எங்கே என்ற எண்ணம். அப்பா டாய்லெட்டில் இல்லை. நான் திறந்து போய் வராத சிறுநீருக்கு நின்று சில சொட்டுகள் உதிர்த்து விட்டு வந்தேன். மீண்டும் திண்ணை ஏறி கட்டிலை பார்த்தேன். போர்வையுடன் அப்பாவை காணவில்லை. ஏதோ ஒரு மில் அரையடித்தது. வாசலில் கிழக்குப்புறமாக உள்ளேறி தெற்கே நடந்தால் பின்புறத்து போர்ஷனில் அக்கா வீடு. எல்லோரும் தூங்குகிறார்கள். சுவாச ஓசையின்றி எங்கும் தூக்கம். மச்சானின் சைக்கிளை காணவில்லை. அவருக்கு மில்லில் என்ன ஷிஃப்ட் என்று தெரியவில்லை. அவரும் நானும் பேசிக்கொள்வதில்லை. நிறுத்தி 4-5 வருடங்கள் இருக்கும். என் பார்வையில் அவர் எனக்கு விஷயிலையாக அனுபவமாகியிருந்தார். மாட்டுக்கொட்டிலில் லைட்டை போட்டு பார்த்தேன். அக்காவுக்கு பவுன்கள் போக கூடுதல் சீதனமாக தந்த 3 மாடுகளும் இருந்தன. ஒன்று தடா புடாரென எழுந்து கொண்டது. லைட்டை அணைத்து விட்டு வந்தேன். வழியில் சாணிமேட்டுக்கருகில் பூனை படுத்திருந்தது. திண்ணை ஏறி வீட்டிற்குள் நுழைந்து அப்பாவின் சட்டை இருக்கிறதா என்று பார்த்தேன். ஹேங்கரில் இருந்தது. மேல் துண்டும் இருந்தது. அப்பாவுக்கு மொத்தம் 3 சட்டைகள். அலமாரியை திறந்து பார்த்தேன். மீதி 2 சட்டைகளும் அயன் பண்ணி மடித்து வைக்கப்பட்டிருந்தன. 4 வேஷ்டிகளும் சீராக அடுக்கப்பட்டு தெரிந்தன. எங்கே போயிருப்பார்? இரவு 11 மணிக்கு தான். நான் வீடு நுழைந்த போது திண்ணைக்கட்டிலில் படுத்துத்தானே இருந்தார்.
பெரும்பாலான நாட்களும் இரவில் கடைசி டவுன் பஸ்ஸில் தான் வீடு திரும்புவேன். எத்தனை மணிக்கு வீடு திரும்பினாலும் திண்ணை வலைக்கதவு உட்பக்கம் தாளிடப்பட்டிருப்பதை நடுவிரலை நுழைத்து டக்கென தாழ் நீக்கி செருப்பை சத்தமின்றி உதரும்போது அப்பா சற்றே கமறிய அல்லது லேசாக இருமி தன் இருப்பை காட்டுவார். அப்புறம் நான் தூங்க வேண்டி விளக்கணைப்பதற்கு 2 மணி ஆகிவிடும். படிப்பில் ஆழ்ந்து போய் விடுவேன். அப்புறம் அவரின் கனத்த இருமல் கூட எனக்கு கேட்காது. சில நாட்களில் இந்த இருமலை படிப்பமைதிக்கு இடைஞ்சலாக உணர்ந்து அப்பா மேல் எரிச்சல் வருவதும் உண்டு. அப்பா மேல் வீச கெட்ட வார்த்தை பொத்து கொண்டு வரும். கெட்ட வார்த்தை தெரியாத ஒரு மனித ஜீவராசி உண்டுமா தெரியவில்லை. பிரயோகிக்கும் சமய சந்தர்ப்பங்களில் வேண்டுமானால் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். இன்று நான் வீடு நுழைகையில் அப்பா இருமி காட்டினார். ஆனால் நியாயமான இருமலாக அது இருக்க வேண்டும். ஏனெனில் 4 நாட்களாக உடல்நிலை சரியில்லை அவருக்கு. இன்று அப்புறமும் நியாயமான இருமல்களை இருமினாரா என்பது என் ஆழ்ந்த படிப்பினூடே தெரியவில்லை. எங்கே போனார் இந்த அர்த்தராத்திரியில்? நேர ஆக குழப்பம் முற்றிக்கொண்டது. வாசல் கேட் கொக்கியை நீக்கி சற்றே திறந்துவிட்டு சாய்ந்தபடி நின்றேன். துக்கம் மறந்து தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு இளம் கைம்பெண்ணின் நெற்றியைப் போல படிந்த நீண்ட தெரு. 40 வீடுகள் கொண்ட எங்கள் ஊருக்கு 3 தெருக்கள். இந்த வடிவத்தில் பின் தெருவில் 2-3 நாய்களின் குரைப்பொழிகள். கால்கள் துவள கேட்டை மூடிவிட்டு வந்து திண்ணை மீது சற்று உட்கார்ந்தேன். புசுபுசுவென விபரீத எண்ணங்கள். எதையும் உரத்து அனுமானித்து கொள்ள முடியவில்லை. அக்கா வீட்டில் போய் படுத்திருப்பாரோ? இருக்க முடியாது. மிகச்சிறிய வீடு. 4 குழந்தைகளோடு அக்காவே குறுகித்தான் படுத்திருப்பாள். அப்பாவுக்கு அவர் கட்டிலை விட்டால் வேறெங்கும் தூங்கும் எண்ணத்தையே கூட வரவழைத்து கொள்ள முடியாதே. உறவினர் வீட்டுக்கு போனால் கூட இரவு தங்க மாட்டார். இது ஒரு புதிரின் சுவாரஸ்யமென சில கணங்கள் விட்டுவிட்டு மனதில் உணர்வு எழுந்தாலும் சீக்கிரமே அச்சமும் சோகமும் மனதை புகைமூட்டமாக்கி மூச்சை திணற வைத்தது. முடிவாக பயம் சில கணங்கள் பற்றி எறிந்தது. கலவரத்தோடு துயரத்தின் வெம்மையும் வாட்டியது. போன வருடமெல்லாம் அப்பாவின் உடல்நிலை மிகவும் மோசம். அடிக்கடி வயிறு உப்பி மூச்சு பலவீனப்பட்டு கொண்டே இருந்தது. கொஞ்சம் சீக்கிரமே இரவு வீடு திரும்பிய நாட்களில் எல்லாம் நாள் தவறாமல் நான் ஒரு விபரீத எண்ணம் சுமந்து வந்து கொண்டிருந்தேன். ஊர் முக்கு திரும்புகையில் 4-5 பேர் கூட்டமாக தெரிந்தால் போதும், ஓ அப்பாவுக்கு ஏதும் என்ற பதட்டத்தில் வேகமாக நடப்பேன் அல்லது சைக்கிளை வேகமாக மிதிப்பேன். சில நாட்கள் இரவு அப்பா இன்று இறந்து போயிருப்பார் என்ற உறுதியான கலக்கத்தோடு ஊர் முக்குக்கு முன்னால் இருந்த சைக்கிளை விரட்டி கொண்டு வந்திருக்கிறேன். வாசல் நுழைந்து திண்ணையில் வளைக்குள் அப்பா இருப்பது உணர்வானவுடன் ஒரு இரகசிய பெருமூச்சை செருப்போடு கழட்டிவிட்டு படுக்கையில் வந்து சாய்வேன். ஒரு பெரிய இறக்கையின் அக்குளில் பொதிந்து இருப்பதான பத்திரத்தை அப்பாவின் இருப்பால் என் உயிரில் வெதுவெதுப்பாக அனுபவித்து கொண்டே தூங்கிய நாட்கள் அவை. இப்போது கொஞ்சம் தைரியம் பெற்றுவிட்டேன். என்றேனும் ஒரு நாள் மரத்தில் இலையுதிர்ந்து அப்பாவும் காற்றால் மறைக்கப்படலாம் என்றாலும் அப்புறமும் தொடர்ந்து நான் வாழ்க்கையில் இருக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள் மெல்ல மெல்ல உறுதிப்பட்டு கொண்டே இருந்தது. மாபெரும் லட்சியம் ஒன்றுக்கேனும் தாலி கட்டி கொண்டதினால் என்றல்ல, இலையுதிராத மரமுண்டோ என்ற விதித்தத்துவத்தின் மனோசிஷ்ய பாவத்தினால் அல்ல, சாதாரண விஷயமாகத்தான், வாழ்க்கை சமாச்சாரமாகத்தான். ஒரு மனைவி ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை அனுபவித்தல் என்பதற்கும் சற்று மேலாக நானாகிய என்னை தொடர வேண்டும் என்ற அடிப்படை ஆசையினால்தான். அப்பா உதிர்ந்த மரத்தில் நான் இருக்கிறேன். நான் உதிர்ந்த மரத்தில் என் குழந்தை, பின்னால் அது உதிர்ந்த மரத்தில் அதன் குழந்தை. இப்படி நாங்கள் தொடர்ந்து மரத்தில் தொடரும்போது அப்பாவுக்கு என்னால் மரணமில்லை, எனக்கு என் குழந்தையால் மரணமில்லை, குழந்தைக்கு அதன் குழந்தையால். மரம் பிரபஞ்சத்தின் மையம். சாம்பல் மிஞ்சாத சாவில்லாதவரை பூமியில் சாவுக்கு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இவ்விதம் நம்பிக்கையான என் சிந்தனைகள் எனக்கு விடிந்தால் காலை வாரிவிடுமே. எங்கே போய் தொலைந்தார் இந்த அப்பா? பக்கத்து வீட்டு கவுண்டரை எழுப்பலாமோ என்று நினைத்ததை கைவிட்டேன். ராத்திரி நான் வீடு திரும்பும்போதே அவர் ஓய் யாரையாது என்று வழக்கத்துக்கு மாறாக சற்று உரத்து குளறினார். இன்று கொஞ்சம் அதிகம் போற்றிருப்பார் போல. பேசாம கெட என்று அவர் மனைவியின் குரல் கேட்டது. ஆறுன்னு காங்கிறது, ஊரில் திருடு போயிட்டுருக்குது, கேட்டாத்தானே இப்போ என்ன என்றவர் மனைவியை வழக்கம் போல கற்பை குறித்தான ஒற்றை சொல்லால் ஏசினார். என்ன வார்த்தைன்னு கேட்கறனது, ஆரை பார்த்து கேட்கற நீ என்ற மனைவி வழக்கமாக கத்திக் கொண்டிருந்தார். ஆமாம், திருடன் மாரணிப்பாவே, திருடன் வாரபோது உம்மட குரட்டைக்கே பறந்து ஓடி போயிடுவான் அவன். ஆம்பளை நீ 30 வருஷமா என்ற வயிறு சும்மா காயுது.
கேட்டுக்கோ, பலமெல்லாம் தெரிஞ்சது தானே பின்ன என்று தழுதழுத்த குரலில் அந்த அம்மாள் திரும்பி பேசிக் கொண்டிருந்தாள். குழந்தையில்லாத வீடு. நினைவுகளில் இறங்கிவிட்ட தவறு உரைத்தது. திண்ணையிலிருந்து எழுந்தேன். என்னதான் செய்வதிப்போ? கடவுளே, கிடை கொள்ளவில்லை. ஏதோ மில் 3 மணி அடிக்கிறது. கூடவே ஒவ்வொரு மில்லும் 3 அடித்தது. இரண்டுக்கும் தொனியில் வித்தியாசம். இன்று இதை ரசிக்க முடியவில்லை. திண்ணை கதவை உள்தாளிடாமல் வீட்டினுள் நுழைந்தேன். சிகரெட்டுக்கு பரபரத்தது மனம். பெட்டி காலி. குடித்துவிட்டு வீசியிருந்ததில் துண்டொன்றை பொறுக்கி கொசுவர்த்தி சுருளின் நுனிக்கங்கில் சிரமப்பட்டு பற்ற வைத்துக் கொண்டேன். ஒன்றும் புரியவில்லை. மனம் வெறுத்தது. பரதேசம் போய்விடும் அளவுக்கு அப்பாவுக்கு ஒன்றுமில்லையே. எனக்கு கல்யாணம் ஆக வேண்டும் என்பதில்தான் என் மீது அவருக்கு ஒரு கவலை இருக்க முடியும். சமீப காலங்களில் நான் வீட்டிற்கும் மிக குறைந்த சந்தர்ப்பங்களிலும் உற்சாகமாக தோன்றி அவருக்கு மனச்சாந்தி அளித்திருக்கிறேன். சைக்கிளை துடைத்து எண்ணெய் காப்பு செய்திருக்கிறேன். தலையணை உரைகளை துவைத்து போட்டு தலையணைகளையும் வெயிலில் காய போட்டிருக்கிறேன். ஃப்ளஷ் அவுட் கக்கூசில் நிறைய தண்ணீர் ஊற்றிவிடாமல் அளவாக ஊற்றிவிட்டு வருவேன். வாரத்திற்கு ஒரு நாளாவது நேரத்தோடு வீடு திரும்புகிறேன். வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் நண்பர்கள் வீட்டில் தூங்குவது என்று கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறேன். சும்மா என் அறையில் இல்லாத குப்பையை பெருக்கி வெளியில் கொட்டும் என் கெட்ட வழக்கங்களில் ஒன்றை நிஜமாகவே தவிர்த்து வருகிறேன். சும்மா கூட்டினால் ஐஸ்வர்யம் போய்விடும் என்ற வீட்டை பற்றி அப்பாவுக்கு ஒரு சாஸ்திர நம்பிக்கை உண்டு. இந்த அப்பாவா ஓடிப்போவார்? அவருக்கே உரித்தான சுய மனோவியாகுலங்கள் ஏதும் அப்பாவுக்கு இருந்திருக்குமோ? வாய் திறந்து கண்டிப்பான தேவைகளை கூட என்னிடம் பேசிவிடாத சுய கௌரவ போக்கும் அவருடையது. முன்னே சொன்ன சில சில்லறை விஷயங்களுக்காக மட்டுமே, சைக்கிள் துடைப்பு முதலியவற்றுக்கு மட்டுமே ஒரு சொல்லாக பேசியதுண்டு அவர். எனக்கும் அப்பாவிடம் அளவு கடந்த அன்பிருந்த போதிலும் கூச்சம் கடந்து பேசிவிடும் சுபாவம் இல்லை. சிறு வயதிலிருந்து இப்படித்தான். இருவருக்கும் இடையில் ஒரு பேச்சு சுதந்திரம். ரொம்ப காலமாகவே நான் வேலைக்கு எங்கும் செல்லாமல் 2 வருடங்களுக்கு முன்பு வரை சும்மா சுற்றித் திரிந்து கொண்டு அவரை மனத்தாலும் பணத்தாலும் நிறைய வதைத்திருக்கிறேன். அந்த காலங்களில் ஒருமுறை அப்பா சொன்னார், இப்படியே இரு நீ. நான் ஒரு நாளைக்குன்னா ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம தர்மஸ்தலா போயிடுவேன். நாய்களின் குறைபொலி. பெருமூச்சொன்று பிரிந்தது. பொதுவாகவே வயதானவர்களுக்கு இரவில் சரியாக தூக்கம் வராது. இது வயோதிகத்தின் வரம் தவிர பொருட்படுத்தாத விபரீதமாக ஒன்றுமில்லைதானே. அப்பாவுக்கு 70 வயது ஆகிறது. உடல்நிலை கொஞ்சம் மோசமே தவிர கடும் மனமுளைச்சல் என்று ஏதும் இருக்க நியாயமில்லை. அவருக்கு நானும் சம்பாதிக்கிறேன். 200 ரூபாய் வீட்டு வாடகை தனியே வாங்கி கொள்கிறார். ஆனால் வயதானவர்கள் ஒரேடியாக சந்தோஷமாக இருப்பது கூட நல்லதற்கான அறிகுறி இல்லை என்று நினைத்து பார்த்தேன். அரசாங்கத்தின் மிக உயர்ந்த பதவி ஒன்றிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு பெரியவர், 2 ஆண்டுகள் மகன் வீட்டில் மிக சந்தோஷமாக இருந்தவர் ஒரு நாள் அதிகாலையிலிருந்து காணாமல் போய்விட்டார். ஒரு துளி குறையும் அவர் மனதில் நிழலாக கூட படவிட்டதில்லை என்பதாக தன் தந்தையை பற்றி நண்பர் சொன்னார். ஆன்மீக நூல்களிலும் பெரிய அளவுக்கு நாட்டமில்லாதவராம். 10 வருடங்களாக மனைவி துணை இல்லாதவர். ஒருவேளை அம்மா இருந்திருந்தால் தன் அப்பா இப்படி காணாமல் போயிருக்க மாட்டார் என்று ஆறுதல் காரணமாக ஒன்றை சொல்லி கொஞ்சம் ஆசுவாசப்பட்டார். பெரியவர் காணாமல் போய் 10 வருடம் ஆகிறது. புதிர் இன்னும் விடுபடவே இல்லை. அன்று நாள் பெரியவர் பிரிக்காமல் விட்ட ஹிண்டு பேப்பரை இன்னும் பிரிக்காமல் அப்படியே எடுத்துக்காட்டி மிகவும் துயரப்பட்டார் நண்பர். கிழக்கு வீதி பக்கமிருந்து ஒற்றை நாயின் குரைப்பு. இன்னொரு அறை அடித்தது. மணி 3:30 போல. நெஞ்சுக்குழிக்குள் அமிலம் எரிக்கிறது. திண்ணை கதவை தாளிட்டு லைட் அணைத்து விட்டு வந்து படுக்கையில் சாய்ந்தால் கண்ணை மூட முடியவில்லை. மெல்ல கிரீச்சல் அடங்கி என் மனதின் ஊஞ்சல் ஒரு கிடையில் நின்றதென்றாலும் கம்பி அதிர்வெண் நடுக்கம் இன்னும் இருந்தது. ஆனாலும் விடிந்தால் அப்பாவை படுக்கையில் பார்க்க முடியும் என்றொரு பலவந்தமான நம்பிக்கை எண்ணத்தில் சில வினாடிகள் இருந்தேன். என்றுமே இல்லாத புதிய விடியல் நம்பிக்கை. கொஞ்ச காலம் முன்பென்றால் இந்நேரம் அக்காவை எழுப்பி பக்கத்து வீட்டுக்காரர்களை எழுப்பி ஊரை கூட்டியிருப்பேன். கொஞ்ச காலமாகவே ஏதோ ஒரு அடிப்படையில் இயல்பாகவே வெளிப்பாடுகளில் ஆவேசம் குறைந்து ஒரு பக்குவம் கூடி வருகிறது மனதில். ஆனாலும் பகலில் சில கணங்களில் பக்குவம் பொடிப்பொடியாக நொறுங்கி முரட்டு ஆண்மையின் சீற்றம் தனித்த ஒற்றை ரயில் என்ஜின் என ஓடித் தடம் புரளும். வெளிப்பாட்டின் ஒரு சனத்தின் மயிரலை நேரத்தில் நடந்து முடிந்துவிடும் ஒரு எதிர்வினை. அப்பாவும் பாவம். எனக்கு ஒரு வயதான போது என் அம்மா இருந்தது. 30 வருடங்களாக பெண் துணையற்ற வாழ்க்கை. அப்பாவுக்குள் ஏதும் பண்டார சிந்தனை இருந்திருக்குமா என்பதற்கும் கடந்த காலத்திலிருந்து ஒரு சுவடும் தெரியவில்லை.
மாறாக ஜடப்பொருட்கள் மீது அவருக்கு இருந்த பற்று கொஞ்சம் வித்தியாசமானது. உடைந்த கண்ணாடி, காலங்கள பென்சில், ரப்பர் சிறப்பின் அருந்த மேல்வார், பல்லுபோன சீப்புத் துண்டுகள், பழைய போக்சோ கம்பிகள், குடையின் எலும்புக்கூடுகள், காலி தீப்பெட்டிகள், காதற்ற பெரிய பெரிய கோணியூசிகள், தீர்ந்து போன என் பேனா ரீஃபில்கள், துருப்பிடித்த சாவி கொத்துகள், உடைந்த மரஸ்கேல்கள் இவையெல்லாம் அவர் பத்திரப்படுத்தியிருக்கும் கிடங்கிலிருந்து சட்டென பார்த்ததில் என் நினைவுக்குட்பட்டவை. இவற்றை உள்வாங்கி வைத்திருக்கும் ஒரு தகரப் பெட்டிக்கும் பூட்டும் உண்டு. 1948 மில்லில் தொழிற்சங்கம் கொடுத்த ஒரு நாட்குறிப்பு பாக்கெட் டைரியை அப்பா இன்றும் வீட்டுப்பத்திரம் வைத்திருக்கும் பெட்டிக்குள் வைத்திருக்கிறார். 1962 கட்டிய வீட்டு வரி ரசீது கேட்டால் எடுத்துத் தருவார். அதற்கு பரணில் ஒரு பெட்டியை எடுத்து கீழே வைக்க வேண்டும். மனித உறவுகளின் பயணத்தில் காலம் தூர்த்துவிட்ட ஒரு பெரும் பள்ளத்தை இட்டு நிரப்ப பாவம் என் பாசமான அப்பா இப்படி வாழ்க்கைக்கு வெளியிலும் ஏராளமாக சேகரித்து கொண்டிருக்கிறார். வார்த்தைகளை வாங்கி வாங்கி நிறைத்துக் கொள்ளும் சிலர், தங்கள் வார்த்தைகளையே கொட்டி நிறைத்துக் கொள்ளும் சிலர், இப்படியான சுபாவம் அவருக்கு இல்லை. அவர் பணமாக சேமித்ததில் 3/4 பகுதியை சும்மா சுற்றியே விரயம் செய்த புண்ணியம் எனக்கிருக்கும்போது அவருடைய இந்த காரியத்தையும் குறை கூற அருகதையற்றவனாகிறேன். நேரம் ஆக ஆக என் மன ஊஞ்சலின் கம்பி அதிர்வென இருந்த கொஞ்ச நடுக்கமும் எனக்கு நின்றுவிட்டது. எண்ணத்தின் ஊற்றுக்கண்ணில் ஏதோ அசம்பாவிதம் என்பதான ஒரு குறுகுறுப்பு இருக்கத்தான் செய்தது. களைத்துப் போயின இமைகள். கண்ணுக்குள் உறக்கமும் நிழலைச் சாய்த்தது. வாசலில் திண்ணை கதவை பூனை பிரண்டுகிறது. டக்கென சத்தம், தாழ் நீக்கும் சத்தம். நான் எழுந்த வேகத்தில் திண்ணையில் இருந்தேன். போர்வையை தலையோடு சேர்த்து போர்த்திக் கொண்டு பூச்சாண்டி காட்டும் கோலத்தில் அப்பா. பட்டென்று திண்ணை லைட்டை போட்டேன். எங்கே போயிட்டீங்க என்று ஆத்திரமாய் கேட்டுவிட்டேன். அப்பா ஒரு க்ஷணம் முகம் வாடத் தோன்றியவர் மறுஷணத்தில் உற்சாகமானார். நள்ளிரவில் சூரியகாந்தி பூ. சும்மா ஒரு சுத்து வந்தம்பா, நானும் முத்தண்ணனும் என்றார். வீதியிலே ரோந்து போனோம். எவனாவது திருடன் வரானான்னு என்ற அப்பா என் முகத்தை நேராக கண்ணோக்கி தன் முகம் மலர்ந்து சிரித்தார். நானும் என்னை மறந்து அப்பாவின் முகம் பார்த்து பிரகாசமாக சிரித்தேன். இப்படி அப்பாவும் நானும் நேருக்கு நேர் முகம் பார்த்து மனம் விட்டுச் சிரித்தது என் பள்ளி பருவத்திற்கு முந்தி எப்போதாவது இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். என்றேனும் ஒரு பொழுது சாவின் முகம் காண நேரும் தருணத்திலும் அப்பாவின் முகம் இதே மலர்ந்த சிரிப்பில் இருக்கும்படியாக இனிமேல்தான் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சபதம் ஏற்று உறங்கிப் போனேன்.